அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் தெற்கு மாவட்டம் சார்பாக தௌஹீது முழக்க மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு பிப்ரவரி 2ஆம் தேதி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த திடல்ல தான் நம்ம இப்போ இருக்கிறோம். இந்த மாநாட்டுக்கு நம்ம கீழக்கரையை சார்ந்த மக்கள் மட்டும் இல்லாம ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து எல்லா ஊர்கள்ல இருந்து இந்த மாநாட்டுக்கு வர இருக்கிறாங்க. இந்த மாநாட்டுக்கு உண்டான பணிகள் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, என்னென்ன வேலைகள் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறதுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். நாளைக்கு பிப்ரவரி 2ஆம் தேதி மாலை 3 மணிக்கு தான் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி மக்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க. என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கிறோம். ஒன்னொன்னா பார்ப்போம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்போ தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தோட மாவட்ட நிர்வாகிகளும் மாநில நிர்வாகிகளும் நம்ம கூட இருக்கிறாங்க. இந்த தௌஹீத் மாநாடு ஏன் எதற்கு அப்படிங்கறத பத்தின விளக்கத்தை மாவட்ட தலைவர் சாபிர் காக்கா அவங்க சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ். மாநாடு ஏற்பாடுகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? மாநாடு அல்ஹம்துலில்லாஹ் மிக சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய பேரியக்கம் தமிழகத்துல திருமறை குர்ஆன் மற்றும் சுன்னாவை மட்டுமே இஸ்லாமியர்கள் பின்பற்ற வேண்டும் என்கின்ற அந்த கொள்கையை உறுதியாக சொல்லி வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. நம்ம கடந்த பல காலங்களில சில அஜெண்டாக்களை எடுத்து 10 மாத செயல் திட்டம், 1 வருட செயல் திட்டம் என்று வந்திருக்கிறோம். திருமறை குர்ஆனுடைய விஷயங்களை குறித்து 1 வருட திட்டமா எடுத்திருந்தோம். அதைத் தொடர்ந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றின செயல் திட்டங்கள் எடுத்திருந்தோம். அதே போன்று பிதஅத்துகளை ஒழிப்பது, ஷிர்க் போன்ற விஷயங்களை ஒழிப்பது என்று பல்வேறு செயல் திட்டங்களை எடுத்து வந்த நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இப்பொழுது அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற சொல்லக்கூடிய அந்த செயல் திட்டத்தை நம்ம கையில் எடுத்திருக்கின்றோம். கடந்த 8-9 மாதங்களாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செய்திகளை மக்களுக்கு பல்வேறு விதமாக துண்டு பிரசுரங்கள், தெருமுனை பிரச்சாரங்கள், மெகாஃபோன் பிரச்சாரம், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளினூடாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகிய முன்மாதிரிகளை கொண்டு போய் சேர்த்திருக்கின்றோம். இதற்கு காரணம் திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. வத்லு அலைஹிம் நபா இப்ராஹிம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றான், நபியே நீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செய்திகளை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று. அந்த அடிப்படையில் தான் இந்த செயல் திட்டம் தீட்டப்பட்டு இப்படிப்பட்ட பல்வேறு தாவா பணிகளை நம்ம செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு அதனுடைய இறுதி கட்டத்தை அடைஞ்சிருக்கின்றோம். ராமநாதபுரம் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக கீழக்கரையில இப்ப நம்ம இந்த ஏற்பாடை செஞ்சிருக்கிறோம். இடம் பார்த்தீங்கன்னு சொன்னா கீழக்கரையினுடைய ஏர்வாடி நோக்கி போகக்கூடிய அந்த பாதையில் கும்பிடு மதுரை அந்த வளைவு பகுதியில, அதாவது சாய் கடை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அடையாளத்தை சொல்லலாம். அதே மாதிரி மத்தின் கிராண்ட் அந்த ஹோட்டலுடைய பின்புறம் இருக்கக்கூடிய இந்த இடத்துல கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு உட்கார அளவுக்கு சேர்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் உட்காரக்கூடிய அளவுக்கு நம்ம அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறோம். மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து அதிகமான நம்ம மாவட்டத்திலேயே கிட்டத்தட்ட 36 கிளைகள் இருக்கின்றது. அதுல இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றாங்க. கிட்டத்தட்ட நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஒரு 10,000 மக்கள் வர்றாங்க. 10,000 மக்கள் எதிர்பார்க்கிறோம் இன்ஷா அல்லாஹ். எந்தெந்த மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் மிக சிறப்பாக இங்க அமர்வதற்கு எல்லாருக்கும் கை இருக்கக்கூடிய சேர்கள் அமைக்கப்பட்டிருக்குது. அவர்களுடைய காலையில இருந்து, அதாவது ஒரு 2:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சி துவங்கி அங்க பல்வேறு விதமான கண்காட்சி விஷயங்கள் அதுல இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு படிப்பினைகளை நாம கண்காட்சியாக நம்ம ஏற்படுத்தி இருக்கின்றோம். அதுபோக இந்த மாநாட்டினுடைய முக்கியமான நோக்கமாக முஸ்லிம்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மூட பழக்க வழக்கங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பகுத்தறிவு பகலவனாக தேர்ந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில மூட பழக்க வழக்கங்களை ஒளித்தொழிப்பதற்குண்டான பல்வேறு கண்காட்சிகள் அதுல இடம்பெறுகின்றது. அதே போன்று இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியில இந்த தீய பழக்க வழக்கங்களா இருக்கக்கூடிய போதை, மது, சூது, அதே போன்று இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த மொபைல் போன் அடிக்ஷன் போன்ற பல்வேறு சமூக தீமைகளை ஒழிப்பதற்கான பல்வேறு வழிகாட்டல்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று வாட் நெக்ஸ்ட் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய வாட் நெக்ஸ்ட் ஒவ்வொரு, அதாவது பள்ளி மாணவர்கள் 10ஆவதுக்கு பிறகு என்ன படிக்கலாம், 12ஆவதுக்கு பிறகு என்ன படிக்கலாம், அதை தொடர்ந்து கிராஜுவேஷனுக்கு பிறகு என்ன படிக்கலாம், அதை தொடர்ந்து மேற்படிப்புகள் என்ன படிக்கலாம் என்று பல்வேறு திட்டங்களை நம்ம மாணவர் அணியின் சார்பாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதை மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும். கூடுதலாக இந்த மாநாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது, முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி தர வேண்டும் என்கின்ற ஒரு இஸ்லாமியர்களுடைய நீண்டகால கோரிக்கை. அதுவும் இந்த மாநாட்டினூடாக கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த மாநாட்டுல
பல்வேறு விதமான சமூக தீமைகளுக்கு எதிரான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றது. அதே போன்று இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அந்த இடஒதுக்கீடும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய பல்வேறு தாக்குதல் போன்ற விஷயங்களை, அடக்குமுறைகள் போன்ற விஷயங்களுக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கு. இப்போ தௌஹீத் முழக்க மாநாட்டுக்கு வர்ற மக்களுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நேரில் போய் பார்க்கலாம். நம்ம தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய மாவட்ட பேச்சாளர் சர்தார் காக்கா நம்ம கூட இருக்கிறாங்க. என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் காக்கா சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் காக்கா. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். நீங்களா எப்படி? நல்லா இருக்கிறேன். இப்போ என்னென்னு சொல்லிட்டு பாத்துடலாமா? அதாவது நிகழ்ச்சி சரியாக ஒரு 2:30 மணி அளவுல கண்காட்சி அரங்கங்கள் ஆரம்பமாயிரும். அப்படியே அந்த நிகழ்ச்சியினுடைய முடிவு என்பது ஒரு இரவு 9 மணி நேரத்துலதான் நிறைவடைய இருக்கும். அப்ப அந்த நேரத்தில் வந்து அவங்க வரக்கூடிய ஆண்கள் பெண்கள் அவங்க இயற்கை உபாதைகளை நிறைவேற்றுவதற்கான கழிவறைகள் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த திடலுக்கு வந்ததுக்கு பிறகு அவங்க அசருடைய தொழுகை தொழுக வேண்டும். அதே மாதிரி மகரிபு போன்ற இசா போன்ற தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக ஒழு செய்வதற்கான பைப்புகளும் அங்க நீங்க பார்த்தா தெரியும். பெண்களுக்கு என்று ஒரு 20 டேப் நம்ம ஏற்பாடு செய்ய. இடதுபுறத்தில் பெண்களுக்கு என்றும் கழிவறைகளும் அதே மாதிரி ஒழு செய்வதற்கான டேப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதே மாதிரி ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜினுடைய வலதுபுறத்துல கழிவறைகளும் ஆண்களுக்கு 20 ஒளி செய்யக்கூடிய டேப்புகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. இவங்க ஒளி செஞ்சுட்டு இந்த இடத்திலேயே ஸ்டேஜுக்கு பின்னாடி தொழுகைக்கான ஏற்பாடுகள் செய்யப்படுது. தொழுகைக்கான ஏற்பாடு வந்து ஸ்டேஜுக்கு பின்னாடி எல்லாரும் ஒரே ஜமாத்தாக நிறைவேற்றுவதற்காக ஆண்கள் முன்பகுதியிலும் பெண்களுக்கு பின்பகுதியிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது. மாநாட்டுக்கு வரக்கூடிய மக்கள் அசரு மகரிப் இஷா 3மே தொழுகிற மாதிரி இருக்கு. ஆமா, தொழுகிறதுக்கான ஏற்பாடுகள் நம்ம பின்னாடி செஞ்சிருக்கிறோம். ஏன்னா தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட கடமையா இருக்கிற காரணத்தினால என்னதான் நிகழ்ச்சிகள் இருந்தாலும் அந்த நேரம் தவறிவிடக்கூடாது என்பதற்காக அந்த தொழுகைக்கான ஏற்பாடுகளையும் நம்ம செஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி கண்காட்சிகளை பொறுத்த வரைக்கும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செயல் திட்டத்தின் கீழ் தான் இந்த தௌஹீத் முழக்க மாநாடு நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னாலே எல்லாருக்கும் நினைவில் வரக்கூடியத அந்த ஹஜ்ஜி பெருநாள் தான் அவங்களுக்கு நினைவில் வரும். ஏன்னா அவங்க செய்த தியாகம் அது உள்ளடங்கி இருக்கிறது. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழியில தான் இன்னைக்கு ஹஜ்ஜு மக்காவுக்கு செல்லக்கூடியவங்க ஹஜ்ஜுங்கிற ஒரு வணக்கத்தையும் உம்ரா போன்ற வணக்கங்களையும் நிறைவேற்றுறாங்க. அவங்கள்ட்ட இருந்து வந்த வழிமுறை தான் இந்த வழிமுறை. அப்ப அந்த வழிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி கற்றுக் கொடுத்தார்களோ அந்த அடிப்படையில மக்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஹஜ் உம்ராவுடைய வழிகாட்டி அங்க எப்படி காபாவுடைய ஏற்பாடுகள், அதை சுற்றி என்னென்ன செய்ய வேண்டும், எந்தெந்த இடங்களில் செல்ல வேண்டும், எந்தெந்த இடத்தில் என்ன ஓத வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹுடைய தூதவர்கள் கற்றுத் தந்திருக்கிறாங்க. அதை ஒரு டெமோவா நம்ம செஞ்சு என்ன செஞ்சிருக்கிறோம், அந்த நுழைவாயினுடைய முகப்பு பகுதியிலேயே அந்த கண்காட்சி அரங்கம் பிரம்மாண்டமாக செய்யப்பட்டு எல்லாரும் எளிதில் உள்வாங்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஹஜ்ஜு செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க அந்த ஹஜ்ஜினுடைய கிரிகையை இப்போ வந்து டிராவல்ஸ் வந்து நம்பிதான் போறாங்க. அந்த மாதிரி இல்லாம நம்மளே கத்துக்கூடிய அளவுக்கு இங்க வந்து டிராவல்ஸ நம்பி போகும்போது என்ன நடக்குன்னு சொன்னா, அதாவது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில வழிகாட்டக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதே நேரத்துல முன்னோர்கள் சொன்ன கதைகளையும் என்ன செய்யறாங்க, அந்த ஹஜ் உம்ரா நிறைவேற்ற செல்லக்கூடியவங்களுக்கு அது ஆதாரபூர்வமற்ற செய்திகளையும் கடமையாக சொல்லிடுறாங்க. அதை நம்பி என்ன செய்யறாங்க, அமல் செய்யக்கூடிய நிலையில இருக்கிறாங்க. அப்ப குர்ஆன் சுன்னா அடிப்படையில ஹஜ் உம்ராவை எப்படி நிறைவேற்றணும் என்பதற்காக தான் நம்ம இந்த ஹஜ் உம்ரா வழிகாட்டி ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இதெல்லாம் நிறைய கண்காட்சி அரங்கங்களும் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். வரக்கூடிய மக்கள் வந்து ஹஜ்ஜை வந்து எப்படி பண்ணலாங்கிறத இங்க லைவா கத்துக்கலாம். ஆமா, இன்ஷா அல்லாஹ். அதே நேரத்துல வந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் அத்தியாவசியம் ஒரு குடிநீர் இருக்கட்டும், அது நம்ம ஜமாத்தின் சார்பாக நம்ம வழங்க இருக்கிறோம். அதே மாதிரி அத்தியாவசியமாக இந்த டீ, அது சிறு பிள்ளைகளுக்கு பிஸ்கட், இது போன்ற சிறு கடைகள் என்ற நிறைய கடைகள் வந்துச்சு சொன்னா அது நம்முடைய நோக்கத்தை சிதைச்சு மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கணும் என்பதற்காக நம்ம இந்த இடத்துல குழும்புறோம். அப்ப அந்த கவனம் சிதறவிடக் கூடாது என்பதற்காக நம்ம கடைகளை இந்த பக்கம் ஒரு நாளுகிட்ட ஒரு நாள் அத்தியாவசிய டீ கடைகள், அந்த பிஸ்கட் போன்ற கடைகளும் நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். ஏன்னா அரங்கத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது அந்த தேவைக்காக என்பதற்காக நம்ம அந்த மாநாட்டு திடல்லே அதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கு. ப்ரோக்ராம் கரெக்டா எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது? இன்ஷா அல்லாஹ் 2:30 மணிக்கெல்லாம் கண்காட்சிகள் ஆரம்பமாயிரும். ஸ்டேஜ் ப்ரோக்ராம் இன்ஷா அல்லாஹ் ஒரு 4:30 மணிக்கு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். முதல் நிகழ்ச்சியே பட்டிமன்றம் தான் நடைபெறும். அது ஒரு சுவாரஸ்யமாக மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பதற்காக பட்டிமன்றம் என்ற அடிப்படையில அந்த மார்க்க செய்திகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பட்டிமன்றத்தை நாங்க ஏற்பாடு செஞ்சிருக்கோம். சரி, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இனியாரம்லாம் ரொம்ப பிஸியா நடக்கக்கூடிய இந்த மாநாடு
இடத்துல நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. நம்ம கீழக்கரையில் உள்ள மக்கள் வந்து நிறைய பயன் தரக்கூடிய விஷயங்கள் நாளைக்கு நடக்கும் போது, மார்க்க சம்பந்தமான நிகழ்ச்சி நடக்கும் போது, கண்காட்சிகள், அப்புறம் உலக சம்பந்தமான படிப்பு சம்பந்தமான நிகழ்ச்சிலாம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக நடத்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த மாநாடு வெற்றி பெற எல்லாம் துவா செய்யுங்க.